Good evening, Pulahar. Good evening, Miss. Miss Kadekada speaker. Right, Yes, okay. Miss. Right, okay, Pulahar. போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் 4ஆம் பாடத்துல Functions சிவன் keys பார்த்தோம். கீஸ் பார்த்தோம். ரைட், அதுல நாங்க நோட்ஸ் எழுதிட்டோமா? All right. Let us learn about keyboard like control key யும் function key எழுதினோம், Miss. ஓகே, கண்ட்ரோல் கீ எழுதிட்டோம். அடுத்தது ரெண்டாவது எழுதினோமா? ஃபங்க்ஷன் கீஸ் எழுதிட்டோமேனா? ஃபங்க்ஷன் கீஸ் F2 F12 வரைக்கும். ரைட், ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொன்னா அதுக்கு என்ன பிள்ளைகள் தேவை? அது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு செயலை செய்யக்கூடியது. நான் அதில் நோட் பண்ணி இருப்பீங்க. ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி நான் ரைட், தீஸ் ஆர் த கீஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு எழுதியிருப்பீங்க. சோஸ்டிஜன் எழுதுனீங்களா? அது மூன்றாவது எஸ், கரெக்டர் கீஸ் வந்து சிம்பிள்ஸோட சேர்ந்த மாதிரி இருக்கும் பிள்ளைகள். என்னென்ன கரெக்டர்ஸ் இருக்கு? அட் சைன், டாலர் சைன், என்ன இந்த இருக்கு. இதுகளும் இங்கால இருக்கிற நம்பரோட சேர்ந்ததுகளும் தான் கரெக்டர்ஸ் கீ இதுக்குள்ள வரும் இல்லையா? இந்த brackets, enders, full set. அது என்னென்ன காட்டியிருக்கு பாருங்க. ஃபுல் செட்டும் காட்டியிருக்கு. என்ன இந்த கீபோர்டில் இருக்கிற இந்த ஃபுல் செட்டும் காட்டியிருக்கு. கரெக்டர்ஸ் கீ மூணாவது போடுங்க. கரெக்டர்ஸ் கீ என்னென்ன வருதுன்னு பாருங்க. என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கு இதுக்குள்ள. இனி எழுதுங்க. These keys are used to type letters, numbers, punctuation marks and symbols. Right? Letter type பண்றது, numbers, punctuation marks and symbols. எல்லாத்தையும் நாங்க எப்படி சொல்லுவோம்? கரெக்ட் கீஸுக்குள்ள வரவுகளா போயிடும். Miss எழுதிட்டேன். ரைட், ஓகே. அடுத்தது நாலாவது நேவிகேஷன் கீஸ். நேவிகேஷன் கீஸ் வந்து அது ஸ்பெசிஃபிக்கான அந்த பிள்ளைகள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனோட இருக்கும். அந்த கீஸ் வந்து இன்சர்ட் பண்றது, ஹோம் பண்றது, பேஜ் அப் பண்றது, பேஜ் டவுன் பண்றது, அப் டவுன், என்னென்ன போட்டுக்கு தெரியுதானே பிள்ளைகள்? லெஃப்ட் ரைட், அப் டவுன், இன்சர்ட், ஹோம், நேவிகேஷன். இதுக்கண்டே ஒரு ஸ்பெஷலான பேரோட இருப்பினா. Right, keys are used for moving around on a web page or editing text. வெட்டோட சம்பந்தப்பட்டவை ஆக்களா இருப்பினம். என்னதோட? எடிட்டிங் டெக்ஸ்ட் மற்றது வெப் பேஜஸோட சம்பந்தப்பட்ட வேலையில செய்யறதுக்கான கீஸா இருப்பினம். நாலாவது நேவிகேஷன் கீஸ்.
Right. அடுத்தது அஞ்சாவது numeric keys. Numeric keys, number keys. இந்த செட் ஆகலாம் வரும் பிள்ளைகள். Number lock, class, abstract, மைனஸ் பண்றது, பிளஸ் பண்றது, என்டர், அது ஒரு சைடுல இருக்கும் நம்பரோட சம்பந்தப்பட்ட எல்லாமே நியூமெரிக் கீபேட். ஐடில பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் பாடத்துல இருந்து என்ன பார்த்துட்டு வாரீங்களோ அதோட ஒவ்வொரு விஷயங்களும் போக போக சேர்ந்து சேர்ந்து தான் வருது என்ன? அது எழுதுல எஸ், ஓகே. ஓகே மிஸ். மிஸ் ரைட், ஓகே. அடுத்தது பிள்ளைகள், அடுத்த ஒரு ஹெடிங் டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ். டைப் ஆஃப் கீபோர்ட்ஸ். கீபோர்ட்ஸோட டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். There are different types of keyboards according to the way of arranging keys, right? Different typesல இருக்கு பிள்ளைகள். இது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க பழையங்கட ஸ்டார்ட்ல இருந்த கீபோர்ட் மாடல் ஏன்னா query keyboard. இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க QWERTY. Query layout is the most common keyboard layout used in the English speaking world. Right. So இதுல நீங்க ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். டைப் ஆஃப் கீபோர்ட். டைப் ஆஃப் கீபோர்ட் அந்த ஹெடிங் போட்டுட்டு முதலாவது query keyboard. இதுல இது இருக்க ஹைலைட் பண்ணுங்க பிள்ளைகள். எலிமெண்ட் சொன்னா உங்களுக்கு போட்டோ காப்பி எடுக்க முடியும், இல்லாட்டி கீற முடியும்னு சொன்னா சின்னதா அந்த கீபோர்டு இருக்க இந்த பாக்ஸை மட்டும் கீறி இதை இருக்க ஹைலைட் பண்ணி விட்டீங்களா இதோட மீனிங் உங்களுக்கு தெரியும். இது எங்க இருந்து வந்த வேர்ட், இந்த கீபோர்ட்ல இருக்கிற இந்த என்ன சொல்றது இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு இந்த வேர்டை வச்சுதான் query layoutனு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? QW முழுக்கலுங்கிற தேவையில்லையாம்மா. இது எப்படி இந்த பேர் வந்தேன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க கீபோர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு 2 லைன் வேண்டாலும் எழுதி போட்டு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த விளங்கும் உங்களுக்கு. இல்லாட்டி போட்டோ காப்பி பண்ண முடியுமா இருந்தா போட்டோ காப்பி பண்ணிட்டு இதை ஹைலைட் பண்ணி போட்டு விடுங்க. நோட்ஸ் காப்பி அழகா வச்சிருந்தீங்கன்னா நோட்ஸ் விளங்கும் ஈஸியா.
ரைட் ஓகே அடுத்தது போமா ஷைமா எழுதிட்டீங்களா Yes, miss. ஸ்வஸ்டிஜன் Yes, miss. எழுதியாச்சா Yes, miss. ரைட் ஓகே அடுத்தது செகண்ட் ஒன் wired keyboard. Wired keyboard are connected to a computer through a USB port. கண்டிருப்பீங்க என்ன எங்களோட யூஎஸ்பி போர்டோட கனெக்ட் பண்ணி இருக்கும் இதைத்தான் வயர்ட் கீபோர்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சரியா ஸோ வயர்ட் கீபோர்டுக்கு முதலாவது பாயிண்ட்ஸ் இருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் ரெண்டாவது டைப்ஸ் என்னது வயர் கீபோர்ட் வயரோட இருக்கிற கீபோர்டு தான் வயர் கீபோர்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது எழுதிக்கொள்ளுங்க பார்ப்போம் வயர் கீபோர்ட்ஸ் ரைட் இதை இருக்கு எழுதுங்க அதுக்கு பிறகு அடுத்த பாயிண்ட் சொல்லுவோம் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு வயர் கீபோர்ட்ஸுக்கு எழுதி முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகள் Okay. ரைட் ஓகே எழுதி முடிச்சிட்டீங்களா Oh, miss, இன்னும் கடைசி லைன் எழுதுறேன் மிஸ். ரைட் ஓகே எழுதிட்டேன். right second one second point they are usually more reliable than wireless keyboards வயர்லெஸ் கீபோர்டு மாதிரி தான் இருக்கு பட் அவை இவர் என்ன செய்வார் வயரோட மட்டும் இருப்பார் ஆனா கீபோர்டு மாடல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரைட் இது கண்டிருப்பீங்க என்ன ரைட் மூன்றாவது numeric keyboard they are mainly used to input numbers into a computer quickly and accurately சரி மிஸ். right okay அடுத்து நாலாவது ergonomic keyboard ergonomic keyboard இது கண்டிருக்கீங்களா பிள்ளைகள் No, miss. கண்டது இல்லையா நான் கண்டிருக்கேன். ஷைமா கண்டிருக்கிறா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கும் ஷைமா கண்டிருக்கீங்களா மிஸ். எப்படி இருக்கும் தொட்டு பார்த்துருக்கிறீங்களா இல்ல மிஸ். இல்ல இல்ல இது எப்படி இருக்குன்னு சொன்னா என்ன சொல்றது ரப்பர் ரப்பர்
என்ன சொல்றது, ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இதுல வந்து சும்மா கட்ட மாதிரி தான் காட்டியிருக்கேன், சும்மா பாருங்கவா. home சரிதா? button. Obviously, that is to go to your desktop. And plus this keyboard is only made for, actually இது வந்து you can என்ன use it for செய்யணும்னா, Mac, but it's mostly இது made for Windows, வயர்லெஸ் so வயரும் இருக்கு all these பிள்ளைகள், micro keys do வயர்லெஸ்ஸும் இருக்கு. pertain to Windows only. இந்த The other one is search. எல்லாம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி Obviously ஒரு you can search வீடியோ for anything you இருந்தது want on the காணல. internet. The third அந்த one is பிளாஸ்டிக் mail, மாதிரி so it can இருக்கும், go directly to. அந்த மாதிரி ஒன்று கண்டேன். நானும் பார்த்தது இல்லை, கண்டது இல்லை, இப்படிதான் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நாங்க வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியல. சரியா? ரைட். இந்த மாதிரி என்ன சொல்றது, எங்கட கை பெயின்கள் இல்லாத படிக்கு நாங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்க முடியாது. சரியா? அதான் இந்த கீபோர்டுடைய வேலை. சரியா? ரைட். இதுக்குரிய பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? These keys reduce the pain to arms and hands when typing. டைப் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஆர்ம்ஸுகளில் ஹேண்ட்ஸில் வந்து பெயின் இல்லாத படிக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதமாக இருக்குது பிள்ளைகள். அது ரெண்டாவது, ergonomic keyboard can help improving typing speed and accuracy. ஸ்பீடையும் அக்யூரன்சியையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விதத்துல தான் இந்த கீபோர்ட்ஸ் இருக்கு.
ஓகே மிஸ் எழுதி முடிச்சிட்டேன். ரைட், ஓகே. Number 5, wireless keyboard. Wireless keyboard. Keyboard use Bluetooth technology to communicate with the computer. அதுக்கு என்ன பாவிப்போம், இந்த வயர்லெஸ் பாவிப்போம். அதுக்கு இங்க ஒரு பின் ஒன்று இருக்கு பிள்ளைகள். இதை வந்து நாங்க இங்க எங்கட பிசியில் அடிச்சுட்டு கீபோர்டை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இங்க இருக்கு, இது வந்து யூஎஸ்பியில் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போலதான் வயர்லெஸ் மவுஸும் இருக்குது. இதுதான் இதுக்குரிய கனெக்ஷனை கொடுக்கக்கூடியது. கம்ப்யூட்டருக்கு கீபோர்டோட கனெக்ஷனை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பின்னோட அடிச்சு விட்டா எங்கள்ட வேலையை நாங்கள் செய்து கொள்ள முடியும், டைப் பண்ணி கொள்றதுக்கு. இதே போல தான் மவுஸுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் பிள்ளைகள். அதை நாங்கள் எங்கள்ட லேப்டாப்லேயோ இல்லாட்டி யூஎஸ்பிலேயோ அடிச்சு போட்டு வேலை செய்து கொள்ளலாம். ரைட், எழுதிட்டீங்களா? மிஸ் எஸ் மிஸ். அடுத்த பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு. வயர்லெஸ் கீபோர்ட்ஸ் ஆர் போர்ட்டபிள். போர்ட்டபிள் மீன்ஸ் ஈஸி டு கேரி, எங்க இருந்தாலும் கொண்டு போகக்கூடிய மாதிரி, எந்த இடத்துலையும் வச்சு நாங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். போர்ட்டபிள். எழுதிட்டேன் மிஸ். ரைட். அடுத்தது ப்ளூடூத் கீபோர்ட்ஸ். ப்ளூடூத் கீபோர்ட்ஸ் யூஸ் ப்ளூடூத் technology to communicate with devices. Bluetooth keyboard. எழுதிட்டேன். ப்ளூடூத் கீபோர்ட் பார்த்துருக்கீங்களா? ஒரு மட்டை மாதிரி இருக்கும் பிள்ளைகள். பாருங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூடூத் கீபோர்ட். அங்க இருக்கு, இங்க பாருங்க. ப்ளூடூத் இது வயர்லெஸ் தான். எப்படி இருக்கு? இதே மாதிரி ப்ளூடூத் கீபோர்ட் சின்னதா இருக்கும். நல்ல ஸ்மூத்தானது என்ன? அப்புறம் எப்படி அட்டாச் பண்றேன்னு காட்டி இருக்கு.
பின் அட்டாச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டினேன் என்ன அதில் தான் யூஎஸ்பிக்குரிய மொட்டை அடிச்சுட்டு இதில் வந்து ஃபோன் வச்சு நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம் ஃபோனையும் வச்சு டைப் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் இருக்கு ரைட் ஓகே இதுதான் ப்ளூடூத் ஓகே ப்ளூடூத் கீபோர்டு 2 நோட்ஸ் எழுதிட்டீங்களா ப்ளூடூத் கீபோர்ட் நோட்ஸ் எழுதியாச்சா இல்லை ஓகே எழுதிட்டீங்களா பிள்ளை மிஸ் எஸ் ஓகே நாலாவது flexible keyboards right flexible keyboard keyboards are designed for portability durability and flexibility இதான் வளைஞ்சு கொடுக்கக்கூடியது இதான் அந்த வளைஞ்சு கொடுக்கறது பிள்ளை flexibility keyboard எழுதிட்டேன் வீடியோ தெரியுதா பிள்ளை வீடியோ தெரியுதா மிஸ் இதான் பிள்ளை அது என்ன சொல்றது ஃப்ளெக்சிபிளானது பிளாஸ்டிக் போல இருக்கு மடிக்கலாம் கொள்ளலாம் எப்படி மடிக்கிறாங்கன்னு பாருங்க இது வயரோட இருக்கு வயர் இல்லாமல் இருக்கு ரைட் ஓகே தானே ஃப்ளெக்சிபிள் கீபோர்ட் பார்த்தோம் ரைட் எழுதிட்டீங்களா எஸ் அடுத்த பாயிண்ட்ஸ் flexible these keyboards can be bent folded rolled or manipulated to fit into various spaces எந்த இடத்துக்கு மேட்ட விதத்துல நாங்க வளைக்கலாம் கொள்ளலாம் என்ன வேணாலும் செய்யலாம்
Okay, miss. ஓகே அது ஸ்வஸ்திஜன் விளங்கிச்சா? ஸ்வஸ்திஜன் எழுதுறீங்களா? ஸ்வஸ்திஜனை காணையில யதுர்ஷன் வந்திருக்காரா? ஓகே ஃப்ளெக்சிபிள் கீபோர்ட் சரிதான பிள்ளைகள்? ஓகே இன்னைக்கு நாங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். மீதி நாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம் சரியா? போன கிளாஸ் பிள்ளைகள் மிஸ்ஸுக்கு எடுக்க கிடைக்கல, இன்றைக்கும் கொஞ்சம் மேலாததான் அப்படி இருந்தும் எடுத்தேன் நான். உங்களுக்கு பாவம் தானே, நீங்க எடுக்கிறேன் கிளாஸ் கட் பண்ணக்கூடாது. இப்போ வார கிளாஸ் பிள்ளைகள் நான் அப்படின்னு டைமுக்கு எடுக்க பார்க்குறேன் சரியா? ஓகே பிள்ளைகள்? Okay, miss. ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும். குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். ஜாதர்ஷன் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க Thank you, போல. miss. வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க அப்பன். Yes, madam. Okay, madam. ஓகே அப்பன். எதுவும் டவுட்ஸ் சொன்னா மிஸ்கிட்ட கேட்க வேணும் சரியா? Sorry, madam. ஓகே அப்பன். ஓகே பாய். காட் பிளஸ் யூ ஆல். Thank you, madam. Thank you, miss.